இன்றைய செய்திகள். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 ஜூன் 15 முதல் கிடைக்கிறதா? சமூக வலைத்தளங்களில் பரவும் செய்தி. இது குறித்த உண்மை பின்னணி என்ன? தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்று 1 மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்பட்டு வரும் ஜூன் 15ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் தகவலின் உண்மை நிலவரம் குறித்து இப்போது பார்க்கலாம். அரசின் திட்டங்களும் புதிய மாற்றங்களும். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைந்த பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜய் அவர்கள் தனது தேர்தல் வாக்குறுதிகளான வீட்டு மின் நுகர்வோருக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், கூட்டுறவு வங்கிகளில் விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் சிங்கப்பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நலத்திட்டங்களை முதற்கட்டமாக அமல்படுத்தியுள்ளார். இந்த தொடர் அறிவிப்புகளை அடுத்து கடந்த ஆட்சி காலத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் சுமார் 1,31,00,000 பெண்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதியுதவி புதிய அரசின் கீழ் எப்போது 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் பரவலாக எழுந்துள்ளது. ஏனெனில் புதிய அரசின் தேர்தல் அறிக்கையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சமூக வலைத்தள வதந்தியும் அரசின் விளக்கமும். இந்நிலையில் வரும் ஜூன் 15ஆம் தேதி அன்று பெண்களின் வங்கி கணக்குகளில் ரூபாய் 2500 வரவு வைக்கப்படும் என்ற செய்தி கடந்த சில நாட்களாக வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் அதிவேகமாக பரவி வருகிறது. ஆனால் இது முற்றிலும் வதந்தி என்றும் தற்போதைக்கு இத்தகைய மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் அரசு தரப்பு வட்டாரங்கள் திட்டவட்டமாக மறுத்துள்ளன. பொருளாதார சவால்களும் வெள்ளை அறிக்கையும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏற்கனவே தனது முதல் உரையில் தமிழகத்தின் தற்போதைய கடன் சுமை அதிகமாக இருப்பதால் பொருளாதார நிலையை முழுமையாக ஆராய்ந்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கேற்ப நிதி அமைச்சர் மரிய வில்சன் தலைமையில் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பெண்களுக்கான உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கினால் அரசுக்கு கூடுதலாக சுமார் 39,000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி தேவைப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது. முறையான பொருளாதார திட்டமிடலும் இதனை செயல்படுத்த அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர். பட்ஜெட் கூட்டத்தொடரில் முக்கிய அறிவிப்பு. தமிழக சட்டமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரானது வரும் ஜூன் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது பெண்களுக்கான இந்த 2500 ரூபாய் நிதியுதவி திட்டம் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்து புதிய அறிவிப்புகள் மற்றும் அதிகாரப்பூர்வ அப்டேட்டுகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயனாளிகள் கவனத்திற்கு. எனவே வரும் ஜூன் 15ஆம் தேதி பெண்களின் வங்கி கணக்கில் வழக்கம் போல வழங்கப்படும் 1000 ரூபாய் உரிமை தொகை மட்டுமே வரவு வைக்கப்படும். 2500 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக பரவும் தகவல்களை பயனாளிகள் நம்ப வேண்டாம் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.